மதிய வணக்கம் நண்பர்களே. மறையூர் கிராமத்தில் இருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். தென்னை மரத்தின் வரலாறு உங்களுக்கு தெரியுமா? விடுகதையாக சொல்வார்கள். ஆழ குழி தோண்டி அதில் ஒரு விதையிட்டால் 100 விதைகள் கிடைக்கும் என்று சொல்வார்கள். தென்னை மரத்தை எடுத்து பார்க்கிறோமே, தென்னை மரம் சுமார் ஒரு 30 அடி மேலாகவே அதனுடைய உயரம் இருக்கும். பூமியிலே இருக்கக்கூடிய தண்ணீரை உறிஞ்சி அது தென்னங்காயில் சேர்க்கிறது. அது இனிப்பு கூட்டி இளநீராக இனிப்பு நீராக மாறுகிறது. அதில் 2 விடயங்கள் இருக்கிறது. ஒன்று, பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணீர் அது இளநீராக இருக்காது. அதை உறிஞ்சி மேலே அந்த மரத்திலே குலையிலே தண்ணீரை சேர்க்கும். அது நன்றாக முற்றிய தேங்காயுள் இருக்கக்கூடிய அந்த பத்தையும் இருக்கும், தண்ணீரும் இனிப்பாக இருக்கும். இது பனைமரத்திற்கும் பொருந்தும். நாம் பார்க்கக்கூடிய மா, பலா, வாழை எல்லாமே கனிக தரக்கூடியது தான். முக்கனி எல்லாமே நமக்கு இனிப்பு தரக்கூடியது தான் முக்கனி என்பார்கள். தென்னை மரத்தையும் நாம் சேர்த்து கொள்ளலாம், பனை மரத்தையும் நாம் சேர்த்து கொள்ளலாம். இது எதற்கு என்றால், இயற்கை நமக்கு தந்த வரம். எந்த கடவுளும் பாலைவனத்தில் மரங்கள் தருவதில்லை. கடவுள் எல்லாம் படைத்தார் என்றால் பாலைவனத்தில் படைக்க வேண்டுமே, படைக்கவில்லையே. கடல் இருக்கிறது, கடலிலே உப்பு நீர் தானே நமக்கு இருக்கிறது. புரிந்து கொண்டால் சரி, இல்லை என்றாலும் சரி.